என்னடா ஒரு ஒரு கட்டம் யோசிச்சிட்டோம், உண்மையா நம்ம ஆண்டு சொல்லிதான் கல்யாணம் பண்ணலாமா? எல்லாருக்கும் வரது ஒரு காலகட்டத்துல இல்ல அது என்ன மாதிரி இது இருக்கு? இப்ப நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அது நடக்க அந்த மாதிரி கேக்குறேன். இப்ப வெளியே போகணும், சில பேர் ஷாப்பிங் பண்ணணும். இதுதான் என்னன்னா, திருமணம் பண்ணவருடைய தரிசனத்தையும் நீ திருமணம் பண்ணிருக்கணும். அந்த தரிசனத்துக்கும் நீ சேர்ந்து ஓடுறவளா இருக்கணும். சமைக்காம டின்னில் இருக்கிறத சூடாக்கி சரி சோர்ல வச்சு சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே அந்த மாதிரி நிலைமைக்கே நான் தள்ளப்பட்டேன். நம்ம நினைச்சோம் என்ன தலையில ஊத்தின கையோட பறக்க போறோன்னு படுக்க வச்சுட்டேன். இதுதான் மோஸ்ட் பெயின். வீடு இல்லாம போயிட்டேன். ஹோம்லெஸ். குட்டி இடம் இருக்கும். ஸ்டேஜ்னா பலி போயிடும்னா பலி போயிட்டு குட்டி இடம் இருக்கும். அங்கதான் என்ன பண்றோம், மெத்தையெல்லாம் போட்டு செட்டிங் பண்ணி நம்ம அங்க படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரூம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஈடன் டிவி இது எல்லாருக்குமான ஒரு சேனல். இந்த ஊழியத்தை குறித்து, தேவனை குறித்து இன்னும் நல்லா வளரணும், இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? நீங்க திருமணம் பண்ணி விரும்பி போனீங்க இல்லையா? எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி ஃபேமிலி? இப்ப நான் என்ன நினைச்சேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப அம்மாவுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சுதான் இருப்பேன். எதிர்த்து பேச மாட்டேன் அம்மாவை. அப்படி எனக்குள்ள எங்க அம்மா எல்லாத்தையும் அந்த சாட்சி தான் சொல்லுவாங்க. அப்ப எனக்குள்ள என்னன்னா, நான் ரொம்ப நல்ல பிள்ளை, நான் எதிர்த்தே பேச மாட்டேன், எல்லாத்துக்கும் அடங்கி போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். திருமணம் பண்ண பிறகுதான் தெரியுது, எனக்குள்ள காரியத்தை ஆண்டு நீ யாருன்னு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி மாதிரி இவங்களை கொண்டு வந்து காண்ற வச்சுட்டாரு. என்னன்னா, இப்ப எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்னு, இவங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3வது நாள்ல இருந்து என்னுடைய காதுல கேட்கறதெல்லாம், ஆண்டு சொன்னார், ஆண்டு சொன்னார் சொல்லோ, ஆண்டு இப்படி பேசினார் சொல்லோ, ஆண்டு இப்படிப்பட்ட ஊழியத்தை இப்படி அந்த மாதிரி காரியங்கள் தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா நான் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரல. நான் வந்து ஒரு அன்பான குடும்பம், ஒரு பெரிய பேக்ரவுண்ட், நல்லா சமைச்சு சாப்பிட்டு இப்படி சந்தோஷமா இருந்த ஒரு இது ஃபேமிலி. இவங்க வந்து ஜஸ்ட் 3 பேர் தான் இருப்பாங்க, அந்த ஊழிய மைண்ட்ல இருப்பாங்க, இப்படி ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அப்ப என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இவங்க என்ன வந்து என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கல்யாணம் பண்ண புதுசுலயே அதை வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப புதுசுலயே எதிர்பார்க்க ஆரம்பிச்சோடனே என்னாலையும் அதை ஹேண்டில் பண்ண தெரியல எப்படின்ட்டுன்னு இவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்ப அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் கோத்ரூ பண்ணோம். என்னடா ஒரு கட்டம் யோசிச்சிட்டோம், உண்மையா நம்ம ஆண்டு சொல்லிதான் கல்யாணம் பண்ணலாமா? எல்லாருக்கும் வரது ஒரு காலகட்டத்துல. இல்ல அது என்ன மாதிரி இது இருக்கு? இப்ப நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அது நடக்க அந்த மாதிரி கேக்குறேன். இப்ப வெளியே போகணும், சில பேர் ஷாப்பிங் பண்ணணும். இதுதான் என்னன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். என்ன சாப்பிட்டியான்னு கேட்கணும். இவங்க பிஸியா ஷூட்டிங் முடிச்சுட்டு விடிய காலை 2 மணிக்கு வருவாங்க. வந்துட்டு அவங்க டயர்டை பார்ப்பாங்களா இல்ல என்ன எதிர்பார்ப்பாங்க, அதுல நான் மொச்சூட்டா இருந்திருக்கணும். அது புதிய அனுபவம்னால, திருமணம் பண்ண புதிய அனுபவத்தினால அதை என்னால அதை சகிக்க முடியல. அப்ப செய்ய முடியாத நான் எப்படின்னா, ரொம்ப அப்படி கத்திலாம் சண்டை போட மாட்டேன், ரொம்ப அமைதியா ரொம்ப அமைதியா தான் இருப்பேன். அப்படி இருக்கிறதுனால எல்லாமே எனக்குள்ளேயே தேங்கிடும். என்னோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் அடக்கி 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 என்ன செஞ்சேன்னா, ஓகே நம்ம சீல் அப் பண்ணிட்டோம் போல இருக்கு, இது உண்மைதானா அப்படின்ட்டு இந்த மாதிரி கேள்விகள் எழும்பும் போது தான் ஆண்டர் பேச ஆரம்பிச்சாருன்னு. ஆண்டு இவங்க கிட்ட தனியா என்னை குறிச்சு பேசினாரு, என்கிட்ட இவங்களை குறிச்சு பேசினாரு. நான் என்னகிட்ட என்ன பேசினாருன்னா, நீ திருமணம் பண்ணின ஒரு ஆணை தான் நீ திருமணம் பண்ணணும்னு நீ எதிர்பார்த்திருக்கிற. நீ திருமணம் பண்ணும்போது ஒரு ஆணை மட்டும் நீ திருமணம் பண்ணக்கூடாது, அது ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழிய அழைப்பு இருந்ததுனால அந்த திருமணம் பண்ணவருடைய தரிசனத்தையும் நீ திருமணம் பண்ணியிருக்கணும், அந்த தரிசனத்துக்கும் நீ சேர்ந்து ஓடுறவளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் வந்து ஒரு மெசேஜில் கொடுத்தாரு. அது என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. நம்ம வந்து தரிசனம் அங்க இருக்கிறதுனால தான் அவர் இந்த ஓட்டம் ஓடுறாரு, அந்த தரிசனத்தினுடைய தெளிவு நமக்கும் வரணும்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்தான்றே, எனக்கு அந்த ஓட்டத்தினுடைய அந்த வெயிட் கொடுங்க, அப்பதான் நான் கூட சேர்ந்து ஓட முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம வந்து
டைம் கொடுக்கலனால எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஓடுறது வந்து தெய்வத்துக்கு, எனக்கும் அவர் மேலே பிரியம் இருக்கு. அவர் தான் நம்மளுடைய சித்தத்தின்படி நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ நான் வந்து அவருக்கு துணையாக தான் இருக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டிங்கில் வந்துட்டு. அதுக்கப்புறம் போச்சு. அப்புறம் லைஃப்ல உங்களுக்கு என்ன டேர்னிங் நடந்தது? அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு. 2018 திருமணம். இந்த 2 வருஷத்துல எங்களுக்கு சரி பண்றாரு ஆண்டு, கரெக்டா கேட் அலாங் ஆகிறோம். அப்புறம் 2020 நான் ஷூட்டிங்ல ரொம்ப அதிகமா ஈடுபாடா இருக்கேன். சொன்னேன் அழைப்பு இருக்கு ஒரு பக்கம், ஆனா வியாபாரத்துல கவனம் செலுத்தி பொருளாதார தேவைகள் அதிகமா இருக்கு, அதுல போயிட்டு இருக்கோம். மெஜாரிட்டியா நீங்க மீடியா தான் ஃபுல்லா பாப்போம். மீடியா மினிஸ்ட்ரின்றது நல்லா வளருது. ஏன்னா அதுல வியாபாரமாவும் இருக்கு, அது ஊழியமா இருக்கு, அது போயிட்டு இருக்குது. இந்த அழைப்புன்றது ஒரு பகுதியில ஒரு ஓரமா நிக்குது. சபைக்கு வெளியே உன்னுடைய பொறுப்பு இருக்கு, சபைக்குள்ள இல்லைன்ற மாதிரி ஆண்டு எடைபடுறாரு தெரியுது. ஆனா என்னன்னு விளங்கிக்க முடியல. இந்த டைம்ல வேலையில பிஸியா இருக்கல, அப்ப கண்டிப்பா நமக்கு அது வெளிப்பாடு சரியா வராது. அப்ப ஆண்டதான் லாக்டவுன் முன்னுக்கு நான் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறேன். நான் கை அடிபடுது ஷூட்டிங் டைம்ல. அது ஒரு கிறிஸ்டியன் கான்செர்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு 3 மாசம் வந்து வீட்டுல வந்துட்டு கட்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இப்ப கட்டுப்பட்டு வீட்டுல உட்கார்ந்து ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, ஃப்ரீ ஆயிட்டோம்ல. அப்போ பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, ஆண்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரீயா ஆண்டர் சொல்றாரு, இந்த விபத்தே நான் உன்னுடைய அட்டென்ஷனை வாங்குறதுக்கு, இல்லைன்னா நீ பிஸியா ஓடிக்கிட்டே இருப்ப, உன்னை வீட்டுல உட்கார வச்சாதான் நீ என் பேச்சை கேட்பேன்னு சொல்லி உட்கார வச்சேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறேன். ஆண்டர் காட்டுறாரு, அழைப்பு நேரம் வருது, தாமதிக்காத, நீ என்னுடைய அழைப்பை நிறைவேற்றணும். அப்பா அன்னதானரே நான் செய்யணும், என்னதான் பண்ணணும்ன்றது தான். நீ பிறருக்கு பேசணும், வெளியே ஆத்துமாக்களுக்கு என் வார்த்தையை நீ சொல்லணும், என்ன குறிச்சு நீ சொல்லணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாத பட்சத்துல சின்ன சின்ன வீடியோ, நம்ம வீடியோல தானே இருக்கோம், சரி நம்ம தான் வீடியோல இருக்குமே, சின்ன சின்ன வீடியோவா நம்ம செஞ்சு சுவிசேஷம் அறிவிப்போம். அப்ப மீண்டும் இயேசுகிட்ட வா, இயேசுனை கூப்பிடுகிறாரு, பின்மாற்றம் அடைஞ்ச கிறிஸ்துவுக்கு இயேசு யாரு, இதெல்லாம் ரீச் ஆகுது வேற, நல்லா போய் சேருது, ஆளுங்களை தொடப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கமா ஆகிட்டு இருக்குது. அப்ப அந்த லாக்டவுன் டைமுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் சர்ச் மாறுறேன். ஆக்சுவலி வீடு மாறிட்டேன். வீடு வந்து பூச்சோங் பகுதியில போறேன். இருக்கிற சபையில இருந்து இன்னொரு சபைக்கு நான் மாறுறேன். இதெல்லாம் மாறுது, ஏன்னா அங்கதான் ஊழியர்கள் உருவாக்கி விட்டாச்சு. ஆண்டவர் நான் லீடிங் பண்றாரு, நீ இன்னொரு சபைக்கு வரணும். அப்ப எங்கிட்ட இன்னொரு சபைக்கு நான் வரேன், மோசஸ் ஐயான்னு சொல்லி, மோசஸ் மெல்கிசேதேக்கு சொல்லி அவர்கிட்ட நான் வரேன். அங்க நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னுக்கு ஷூட்டிங்காக தான் போறேன் உண்மை கதைக்கு. அப்ப நம்ம பழக்கமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க இருந்து ஆண்டவர் வேறு விதமா நமக்கு ஃப்ரெஷ்ஷா பேசுவார்ல. அப்ப நான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வசனங்கள் ஆண்டர்கிட்ட பேசுறேன். அந்த செய்தி என்னடா ஆண்டு நம்ம கூட்ட வீட்டுல பேசுறதுக்கும் இவர் பேசுறதுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னு நல்லா என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீடியா ஒர்க்காக தான் போனது. அப்போ ஆண்டர் காட்டுறாரு, நீ உன்னுடைய அழைப்புக்கு ஏற்றபடி உருவாக்க நான் அவனை இங்க கொண்டு வர போறேன். அவன் சீசன் ஷிஃப்ட் ஆகுது. இப்ப பழைய பாஸ்டர்கிட்ட பேசி அவங்க ஒரு 3 மாசம் ஜெபம் பண்ணி, அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுக்காத ஆண்டு நடத்திட்டோன்னு 3 மாசம் டைம் கொடுத்தாங்க. அதுக்கு வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. நான் இங்க வந்து பாஸ்டர்கிட்ட, மோசஸ் பாஸ்டர்கிட்ட நான் சொல்ற பாஸ்டர் இங்கேயே வர போறேன், சர்ச்சுக்கு யாருன்னு வரலாம்யா, உங்க பழைய பாஸ்டர் பேசி இங்க வரதை நீ ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. நாங்க ஜாயின் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டர் தொடர்ந்து அந்த பாரத்தை கொடுக்குறாரு. அப்ப ஆண்டு நடத்துறதுபடி இந்த சபைக்கு நான் வந்துட்டேன். அந்த நாட்களை பைபிள்ல படிக்கும்போது இந்த மீதியானவர்கள், ரெம்னன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை, எழுப்புதல், இதெல்லாம் ஆண்டு ரொம்ப என்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. கரெக்டா அந்த சர்ச்சில் வந்து ரெம்னன்ட் மீதியானவர்கள் ஒரு முகாம் கேம்ப் நடத்துறாங்க. என்னடா நம்ம இந்த மீதியானவர் ரெம்னன்ட் வார்த்தைக்கு டைட்டில் போட்டு கேம்ப் நடத்துறாங்களே. அப்ப அந்த கேம்ப் கட்டாயம் போன நான் போக ஆரம்பிக்கிறேன். அங்க ஆண்டு வந்து என்னை அபிஷேகம் பண்ணி இந்த ஆத்தும பாரத்தை கொடுக்குறாரு. அப்ப வீட்டுல இருக்கும் போது கண்ணீரோடு ஆத்துமாவுக்காக ஜெபிக்கிற மாதிரிலாம் நடத்தப்படுறேன் நான். இப்போ ஆத்தும பாரம் அது வருது, மனசுல அழுத்தமா வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த சபையில வீடை கடை செய்யும் போது அந்த பாஸ்டரையா வெளிப்பாடா எங்கிட்ட அந்த கேம்போட தீர்க்க தரிசனம் பேசின பிறகு அவர் சொல்றாரு, ஐயா உனக்கு வந்து அழைப்பு இருக்குது. ஆமா பாஸ்டர் எனக்கு தெரியும், ரொம்ப வருஷமாவே தெரியும் அப்படின்னு. இப்போ சுவிசேஷ அழைப்புன்னு அவர் கரெக்டாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. அப்போ ஆண்டு நீ அது எழுமணும்னு சொல்கிற நேரம் வந்துருச்சு. ஆமாம் பாஸ்டர் எனக்கு என்ன செய்யணும்னு தெரிலன்ற பொழுது அவருக்கு ஒரு அப்போஸ்தலர் அழைப்பாக இருக்குது. நிறைய ஊழியக்காரங்களாம் அவங்க அபிஷேகம் பண்ணி அவங்க அனுப்புவாங்க. அது அப்போஸ்தலிக் திருச்சபை மாதிரி. அப்போ அதனால் அவர் கைட் பண்ணாங்க என்னைய. இங்கே தான் இந்த சபையில் தான் நான் ஊழியத்துக்கு உருவாக்கப்படுறேன். ஓகே ஓகே. இது வந்து அந்த லாக்டவுன் முடிஞ்சா 22 லாக்டவுன் சீசன் ஓகே ஓகே. லாக்டவுன் எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது, எல்லாமே நின்றுச்சு. அப்ப ஆண்டு இடைப்பட ஆரம்பிக்கிறாங்க. லாக்டவுன் முடிஞ்சு திருப்பி சபைகள்லாம் நார்மல் ஆக ஆரம்பிச்சு அப்படியே அந்த போறீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே மீடியா ஒர்க் எதுவுமே பண்ணல, எல்லாமே ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுச்சா? இல்ல ஆக்சுவலி லாக்டவுன் நல்லா போச்சு உண்மை கதைக்கு. ஓ அப்படியா? ஏன்னா லாக்டவுன் இன்னும் மீடியா தேவைப்படுது. ஆமா நிறைய பேர் ரெக்கார்டிங் இதெல்லாம் உண்மைக்கு நான் சாட்சியா சொல்லணும்னா லாக்டவுன்ல நிறைய பேர் பொருளாதாரத்துல அடி வாங்கும் போது லாக்டவுன் நான் ரொம்பவே ஆசீர்வதிக்கப்படுறேன்.
ஏன்னா எல்லாம் நம்மள தானே ஆமா, தர்றாங்க ஆமா, மீடியா ஆமா, இல்லாம ஆமா, ஒண்ணுமே okay, பண்ண okay. முடியாது அப்ப Super. Okay, அதனால அதனால ஆசீர்வாதம் போச்சு. ஆண்டவர் Right, நடத்துறேன் okay, அந்த okay. டைம்ல Okay, okay. அப்ப இந்த கேம்புக்கு பிறகுதான் அந்த பாஸ்டர் ஐயா ஒரு சபையை ஸ்தாபிக்கிற அப்போஸ்தலரா இருக்கிறாரு ஆனா அதுக்கு முன்னுக்கு ஒரு few years சுவிசேஷகரா இருந்தாரு சரி. அப்ப நல்ல ஊழிய அனுபவம் சின்ன வயசு நல்ல ஊழிய அனுபவம் இருக்கு அப்ப அவருடைய அனுபவத்தை ரொம்ப ஓப்பனா பகிர்வாங்க சரி. சொல்லி கொடுக்குறாங்க ஊழியனா இப்படிதான்ப்பா ஒரு ஊழியக்காரனா இப்படிதான் இருக்கணும் உன் ஜெபஜீவி அப்படி இருக்கணும் வேத வாசிப்பு இருக்கணும் வரங்களை கிரியை செய்யறது இப்படித்தான் ரொம்ப அவர் மறையாம ரொம்ப விசாலமா திறந்த மனதோட எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குறேன் அப்ப ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அந்த சர்ச்சில் நான் பாஸ்டர் மோசேக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் வந்து என் அழைப்பை நான் தாமதித்துட்டு இருந்த பிறகு தாமதித்து இருந்த காலகட்டத்துல அழைப்புல எப்படி எழும்பணுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆண்டு கொண்டு என்னை வச்சுட்டேன் அப்ப இங்க நான் வந்து முயற்சி எடுக்கிறேன் அவர் சொன்ன மாதிரிலாம் செய்யறேன் நானு வாழ்க்கை மாறுது சபையிலே வச்சிருந்து உருவாக்கி ஆர்டினேஷன் பண்றாங்க நீ சொல்றாங்க ஐயா ஒரு ஊழியத்தை செய்யறது முன்னாடி ப்ராப்பர் ஆர்டினேஷன் இருக்கணும் சரி அதுதான் தேவனுடைய கிருபம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷகரா இந்த கானான் ஊழியம் என்று சொல்லி சுவிசேஷ ஊழியமாவும் ஆர்டைன் பண்றாங்க சரி ஓகே ஆர்டைன் பண்ண அடுத்த செகண்ட் என்ன சொல்றாரு பல சபைகள் எங்க நம்ம கிட்ட இருக்கு அங்கெல்லாம் நான் அனுப்புறேன் நீ போ அப்ப அனுப்புறாங்க பல சபைகளுக்கு போறேன் அப்ப அங்க போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறேன் கர்த்தர் சில கிரியைகளை செய்யறாரு சில சுகம் நடக்குது விடுதலை நடக்குது நடக்க ஆரம்பிக்குது சரி ஒரு வருஷம் டிராவல் 1 இயர் 1 இயர் டிராவல் 1 இயர்னா இது மீடியா எப்படி பாத்தீங்க இதே பார்த்துட்டு அதே பார்த்துட்டு இருக்கீங்களா 2021 1ஆம் தேதி 1ஆம் மாசம் மறக்கவே முடியாது அந்த சபையில இருக்கக்கூடிய நியூ இயர் சர்வீஸ்ல தான் எனக்கு ஆர்டினேஷன் நடக்குது ஓகே ஓகே ஆனா நான் மறக்கவே மாட்டேன் சரி 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 ஆனா அதுக்கு பிறகு இந்த ஆடிஷன் பத்தி சொல்லிடுறேன் ஆடிஷனுக்கு முன்னுக்கு நமக்கு தான் பெனியன் கட்டிட்டாரு ஆபர்ஜ செய்ய கட்டிட்டாரு அப்ப நம்மள அந்த மாதிரி பறக்க போறோம் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் வரும் ஏன்னா ஆல்ரெடி மீடியா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க இதுல போனா இன்னும் நல்லா ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆனா நடந்தது என்னன்னா அங்க ஆர்டினேஷனுக்கு பிறகு அடுத்த நாள் என்னோட வியாபாரம் வந்து அப்படியே கொஞ்சம் அமைதியாகுது அமைதியான வியாபாரம் கம்மியாகுது உங்களுக்கு தெரியுது அது வந்து தெரியுது கம்மியாகுது ப்ராஜெக்ட்லாம் குறையுது ஒரு கட்டை எப்படி வீட்டுல சாப்பாடு வச்சுக்கங்களேன் டின் சாப்பாடு சமைக்காம டின்னில் இருக்கிறத சூடாக்கி சரி சோறுல வச்சு சாப்பிடுவாங்க ஓகே ஓகே அந்த மாதிரி நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன் வாசல் பெருசா திறக்கணும் எதிர்பார்த்தேன் நான் நினைச்ச அளவுக்கு திறக்கல அப்ப இருக்கிறதும் போயிடுச்சுங்கிற மாதிரி இருக்கிறது போச்சடா நம்ம நினைச்சோம் என்ன தலையில ஊத்தின கையோட பறக்க போறோன்னு படுக்க வச்சுட்டாரு எனக்கு என்ன விளங்கிக்கிட்டேன்னா ஆண்டு என்ன பண்றான் நான் வியாபாரத்துல இருக்கிறேன் எனக்கு வந்து பணத்தை சம்பாரிச்சு அதை கரெக்டா மேனேஜ் பண்ணி அப்படி பண்ற ஆளு நான் எனக்கு வந்து எல்லாத்தையும் கரெக்டா கட்டிடணும் எதையும் நம்ம பேலன்ஸ் வைக்க கூடாது அந்த மாதிரி நிர்வாகி இப்ப நல்லா அப்ப நான் மைண்ட் வந்து பிசினஸ் மேன் மைண்டு ஆனா ஊழியத்துல பிசினஸ் மேன் மைண்ட் போனா ஆண்டு நடத்த கொஞ்சம் கஷ்டம் அப்ப ஆண்டருக்கு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா விசுவாச பாதையில வரணும்னு எதிர்பார்க்கிறேன் அதனால இதை ஷட் டவுன் பண்றாரு டெம்பரரியா இதை வந்து இவர் பேசும்போது எனக்கு விளங்குது விசுவாசத்தை நில்லு அப்பதான் நீ ஊழியம் ஓடும் அப்படின்ற மாதிரி பேசுறாருல அவர் அனுபவத்தை சொல்றேன் நான் ஆரம்பிக்கும் போது சாப்பிடாம இல்லாம இருந்திருக்கேன் 10 நாள்லாம் சொன்னாரு அப்ப வச்சுட்டு ஓகே ஆண்டு ஏதோ சொல்ல பாக்குறாரு அப்ப ஜெபம் பண்ணி நான் உங்களையும் பாக்குறேன் நான் உங்களையும் நம்புறேன் நடத்துறது நீங்க தான் மீடியா மினிஸ்ட்ரி பண்ணாலும் அது ஃபிக்ஸடா வாங்குவீங்க இல்லையா அதுவும் பண்ணுவீங்க பிளஸ் வெளியே மேரேஜ் நிறைய பண்ணாலும் ஃபிக்ஸடா வாங்குவீங்க பட் இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே இதாகுது எல்லாம் ஷட் டவுன் ஆகுது இன்னொன்னு இது அடுத்த கட்டம் எப்படி போகுதுன்னா இப்ப ஷூட்டிங் வியாபாரத்துல இருக்கு தெரியும் இந்த வீடியோ ப்ரொடக்ஷன் சாட்டர்டே சண்டேஸ் தான் நல்ல வியாபாரம் இதை நீங்க அவாய்ட் பண்ணணும் இப்ப இதை நம்ம ஊழியம் பண்ண போறோம்னா சாட்டர்டே சண்டேஸ் நீங்க வந்து எப்படி நீங்க அது சிச்சுவேஷன் வருது அப்ப அதுக்கு நோ சொல்லிட்டு இங்க ஊழியம் பார்க்கணும் அப்ப மத்த நாள்ல வர்ற வியாபாரம் ஊழியத்துக்கு போனாலும் அந்த அளவுக்கு ஆஃபரிங்லாம் உங்களுக்கு ஆஃபரிங்ஸ் ரொம்ப கம்மியா தானே வருது அது நம்ம டிமாண்டும் பண்ண முடியாது நம்ம எண்ணெய் ஊத்திட்டு போவோம் அவங்க கொடுக்குற காசு எண்ணெய்க்கு செலவு கூட கவர் பண்ணாது என்னன்றது வண்டி பெட்ரோல் சரி சாப்பாடு கொடுத்தா ஓகே அடுத்த பில்ஸ் எல்லாம் எப்படி யாரு கட்டுவா அப்படிங்கிறது டிமாண்டும் புதுசு ஊழியத்துக்கு ஓகே இந்த மாதிரி நீங்க எப்படி அந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி அப்ப அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்கள பார்க்கும்போது நம்ம வேலைக்கு போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணனால கூட நமக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்காது அதெல்லாம் வந்துச்சு அந்த நம்மளும் வேலைக்கு போலியே இவர் ஒண்டியா இருக்கிறாரு அப்ப நான் என்ன செய்வேன்னா ஓகே நம்ம கிட்ட தான் கையில திறமைகள் இருக்குது நல்லா சமைக்கிறேன்னு சொல்றாங்க சமைக்கிறேன் கொஞ்சம் அதெல்லாம் கூட பண்ணி பார்த்திருக்கோம் அப்படியே சமைச்சு விற்பனை பண்ணது அதெல்லாம் இருக்கு அந்த டைம்ல யோசிச்சிருக்கீங்க அந்த டைம்ல யோசிச்சு அதெல்லாம் நாங்க முன் வந்திருக்கேன் அதெல்லாம் செஞ்சு பார்த்திருக்கிறோம் ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அதுல வந்து நமக்கு ஒரு வருமானம் வராது
அப்பதான் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யணும். ஆண்டு என்கிட்ட என்னமோ எதிர்பார்க்கறாரு, அவங்க கிட்ட எது எதிர்பார்க்கறாரு. கண்டிப்பா. அப்ப அவர் எதிர்பார்க்கறத செஞ்சா இந்த பொருளாதார பிரச்சனை சரியாகும். பட் ஆனா நீங்க மினிஸ்ட்ரிக்கு வந்து அப்போ ஆர்டினேஷன் பண்ணி உள்ள வந்தீங்களா, அப்போ அனௌன்ஸ் பண்ணி தெரியப்படுத்துனீங்களா நீங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும்? உங்களுக்கு பெரிய ஒரு சர்க்கிள் இருந்திருக்கும். ஆமாமா, தெரியப்படுத்துச்சு. எல்லாரும் தெரியப்படுத்துனீங்களா? எல்லாருக்கும் ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. இது அதுல கூட சிலர் யோசிச்சிருக்கலாம், முள்ள நேரத்துக்கு போயிட்டானா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா தெளிவா நான் காண்பிக்கிறேன், அதாவது வேலையோட ஊழியம் போயிட்டு இருக்குதுன்னு அப்படின்னு தெரியும். ஓகே. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு யாராவது ஆஃபரிங் சப்போர்ட் இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க அது மாதிரி யாரும் எதுவுமே வரல. இதெல்லாம் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. போற போக்குல தான் ஆண்டு வந்து புரிய வச்சாரு. அந்த ஊழியக்காரன் பேச முடியும் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்ல வராரு, நீ என் ஊழியத்தை செய்யணும்னா நீ உன்னுடைய கண்கள் என் மேலேயே நோக்கமா இருக்கணும், நீ என்னையே நம்பணும். வியாபாரமா இருந்தாலும் வியாபாரத்தினால நீ ஆசீர்வதிக்கப்பட நினைக்க கூடாது, அந்த வியாபாரத்துக்கு நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறத பார்க்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது என்னத்தை செய்ய பாக்குறாருன்னா இது மூலியமா விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. எனக்கு பிறகு சொல்லி கொடுத்த ஆண்டரே, நீ ஜபம் பண்ணி 4 பேர் அற்புதம் நடக்கலாம், நீ விசுவாசத்தோட ஜபிக்கணும் தானே. இப்ப நீ அந்த விசுவாசத்தை அனுபவிக்கணும்ல. அப்ப காலப்போக்கில் பார்த்தோம்னா பணம் எங்க இருந்து வரும், திடீர்னு வரும். வியாபாரம் இருக்க திடீர்னு பார்த்து ஒரு பெரிய கால், ஒரு அழைப்பு வரும், அது வியாபாரத்தை முன்னே ஆஸ்வதிக்கப்படும். இன்னும் ஜனங்க காணிக்கை வரும். அப்படி ஆண்டு தொடர்ந்து மாதந்தோறும் செலவுகளை சந்திச்சு கொண்டே வரும் பொழுது எனக்கு தெரிஞ்சது கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, நடத்துறாரு. அப்படிலாம் டிராவலிங் மினிஸ்ட்ரி. அப்ப அது அந்த வருஷம் நல்லபடியா முடிஞ்சது. இப்படியேதான் ஓடிச்சு. இந்த வருஷம் முழுக்க ஏற்றுத்தாழ்ந்தாலும் திரும்பி பார்த்தா 12 மாதமும் கத்து அற்புதமா நடத்திட்டாரு. இது ஒரு விசுவாசம். இந்த 2022 2வது வருஷம் கால் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை குறித்து ஆண்டு ரொம்ப அதிகமா பேச, அதுதான் இந்த சிறுமுடா. இந்த இடத்தை விட்டு நான் பூச்சோங்க போயிட்டேன். பூச்சோங்க இன்னொரு பட்டம், ஏற்கனவே ஒரு ஃபியூ இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு. திருப்பி இந்த பட்டணத்தை குறித்து ஆண்டு பேசுறேன். எனக்கு வந்து யோசனையா இருக்கு, நான் ஏன் இங்க வரணும், நான் இங்க இருந்தா நான் வந்துட்டேன், இங்க நிறைய ஊழியங்கள் இருக்குதானே. அப்ப ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு, இல்ல உன்னோட சுவிசேஷ ஊழியம் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலிருந்து ஏங்கி பல இடங்களுக்கு செயல்படணும், உனக்கு அநேக தரிசனம் கொடுத்த ஞாபகம் இருக்கான்னு காட்டுறாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, என்ன ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி லாக்டவுன் பண்ணிக்கு நிறைய தரிசனங்கள் இருந்தது செய்யணும், நான் செய்யல. அப்புறம் நம்ம ஷிஃப்ட் ஆகி போயிட்டோம்ல. இப்ப என் கூட நீ நடத்துற அந்த பாஸ்டர் மோசிஸ்ட் நான் பேசும்போது அவரு கன்ஃபார்ம் பண்றாரு, இப்ப நீ போப்பா, நான் அவனை பிளஸ் பண்றேன், நீ போ செய்ய அப்படின்னு. அப்ப நாங்க இங்க வரும் பொழுது ஒரு சுவிசேஷகரா இருந்து ஒரு பிரேயர் சென்டர் திறக்கிறேன் நானுங்க, ஒரு சின்ன இடத்த. அப்பயும் விசுவாசம் தான், பணமே இல்லை. ஆனா இந்த ஒரு வருஷம் ஆண்டு காட்டிட்டாருல, கர்த்தர் கூட எதுவும் நடக்கும்னு. பணமே இல்லாம இடம் தர்றேன், பணமே இல்லாம ஏஜென்ட்ல பேசுறேன், பணமே இல்லாம டேட் சொல்றேன், இந்த டேட்ல நான் எடுத்துட்டு சொல்றேன். ஆண்டு என்ன பண்றாரு, அதுக்கேற்ற மாதிரி விசுவாச கிரியேசி ஆரம்பிக்குது. பணம் வருது கரெக்டா. சாவி எடுத்துட்டேன், சாவி எடுத்துட்டு ஒரே ஒரு ஃபேனை மட்டும் போட்டு காப்பேட்டை போட்டு ஒரு 5 பேர் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன செய்யறனே தெரியாம காலி பில்டிங். அதுலயும் விசுவாசம் தான் ஆண்டு நடத்தினாரு. இப்படி அப்படி விசுவாசத்துல ஊழியத்தை எப்படி கட்டணுங்கிறத ஆண்டு கத்து கொடுத்துட்டாரு. அப்ப இது அப்படியே மூவ் ஆகிட்டே போகுதுல. அப்ப இங்க வந்து நிறைய பேர் இந்த வியாழக்கிழமை சுகமளிக்கிற விடுதலை கூட்டம் போடுவோம் நானு. அப்ப நிறைய ஆத்துமாக்கள் வருவாங்க, பின்மாற்றம் அடைஞ்சவங்க, ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் தான் முதல் வந்தாங்க. 2023ல ஒரு சூழல் நடக்குது எனக்கு. ஃபாஸ்டிங்ல இருக்கிறோம் நாங்க. 21 days ஃபாஸ்டிங் 2வது மாசம் போடுவோம் நாங்க. நார்மலாவே 40 days ஃபாஸ்டிங், லென்த் மாசம் இருக்குல்ல, ஃபாஸ்டிங். அப்புறம் குட் ஃப்ரைடே வந்து ஒரு ஹீலிங் சர்வீஸா போடுவோம் நானு. நிறைய பேர் சுகமாவாங்க, விடுதலை நடக்கும். அப்ப இதெல்லாம் நடந்துச்சா முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். அந்த வீடு ரெண்டலுக்கு நான் கட்டல 2 மாசம். ஏன்னா ஊழியத்துல கவனமா தீவிர கூட்டம் போடுறோம்ல, அதெல்லாம் கவனம் செலுத்திட்டோம். சரி வீட்டுக்கு போடுறது லாக் பண்ணிட்டாரு. இப்ப வேற வழி இல்லாம அந்த வீட்டை காலி பண்ணிடுவோம். எங்க சொந்தக்காரங்க இவங்க சிஸ்டர் வீட்டுல எங்க ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரூம்ல அடைச்சிட்டோம். அது ரொம்ப ஒரு பெயினான மூமெண்ட்ல. இதுதான் மோஸ்ட் பெயின். வீடு இல்லாம போயிட்டேன், ஹோம்லெஸ். ஓகே. சோ உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? அதாவது நீங்க இந்த மாதிரி மூலையும் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க சிஸ்டர் வீட்டுல போய் அந்த வைக்கும் போது அவங்க யோசிப்பாங்கல்ல, அது உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும். ஏன்னா ஊழியம் பார்த்து என்ன அப்படி அப்படிலாம். ஆமாண்ணே, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து 2023ல இது நடந்துச்சு. ஆனா 2022ல என்ன செஞ்சாங்கன்னா அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, அப்பயும் அந்த பண நெருக்கடியில தானே இருக்கோம். அப்ப இவங்க என்கிட்ட கேட்டாங்க, நம்ம பேசாம வீடை வெக்கேட் பண்ணிட்டு ஜாமானை கொண்டு வந்து சர்ச்சில் வச்சுட்டு நம்ம ஸ்டே பண்ணிடுவோம் சர்ச்சில். அந்த 2022ல தான் எனக்கு வந்து அதுல ஒரு மன விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப ஊழியத்துக்கு வந்துட்டு நம்மளுடைய சூழ்நிலை எப்படி ஆனிச்சுன்னா, வெளியே பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சொந்த
சொந்தக்காரங்க என்ன யோசிப்பாங்க, நம்ம திருமணம் ஆகி நம்மளை என்ன குறித்து யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இந்த ஆர்கியூமெண்ட்ல நான் பேசிட்டு இருக்கேன். ஆர்கியூமெண்ட்ல அந்த கன்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ரொம்ப ஃபைனான்ஸ் டென்ஸாக இருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ எனக்கு விருப்பம் இல்லையே, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, என்னுடைய விருப்பம் எனக்கு விருப்பம் இல்லாமல் செஞ்சால் இன்னும் அது பிரச்சனையாகும். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, சரி பரவாயில்ல கஷ்டப்பட்டுனாச்சும் வீடு காசு கட்டிட்டு அந்த மாதிரி இருந்தபோது அந்த 2ஆம் மாதம் 4ஆம் மாதம் 4ஆம் மாதம் ஏப்ரல் மந்த் என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு போகிறோம் அடைச்சிட்டாங்க. அப்போ எனக்கு என்ன ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா, இது லாஸ்ட் இயரே நம்ம செஞ்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இவங்க மூலியமா, நம்ம அதுக்கு இடம் கொடுக்கல. இந்த தடவை இது நடக்குதா பரவாயில்ல, ஆண்டவர் வீடை தான் நம்மளுக்கு எடுக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை, சபன்ற கூட இருக்கு, இதுல நம்ம தங்கிடுவோம் அப்படின்னு அந்த மனப்பக்குவத்துக்குள்ள வந்துட்டேன். இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு சிச்சுவேஷன் யாராவது உங்களை இப்படி கேட்டாங்களா, என்னப்பா நல்ல ஒரு இதை பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு இப்படி கஷ்டப்பா அப்படின்னா உங்களை யாராவது சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னா, சரி இப்போ வீட்டை நாங்கள் இல்லாமல் நாங்கள் வந்ததுக்குரிய எங்கள் பர்சனலாக எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் தெரியுது. சரி சரி. ஆனால் வெளியே யாருக்குமே தெரியாது. நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா வெளியே பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஏன் வெளியே பார்த்தா பயங்கரமா இருக்குன்னா, நான் மீடியால இருக்கனால கூட்டங்கள் போட்டோ வெளியே நிறைய அப்படி போடுறாங்க. பிரகாஷ் வேற லெவல்ல போயிட்டு இருக்கிறாரு போல அப்படின்ற மாதிரி பிக்சர் பர்சா தெரியுது. வெளியே உள்ள நம்ம கடந்த போறது யாருக்கு சொல்லவும் முடியல. அதனால மறைவா நடக்குது. அது ஒரு பெயின் உங்களுக்கு இல்ல, பயங்கர பெயின். என்ன பண்ணீங்க, திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடியே குட்டி இடம் இருக்கும். ஸ்டேஜ்னா பலிபீடம்னா பலிபீடம் குட்டி இடம் இருக்கும். அங்கதான் என்ன பண்றோம், மெத்தையெல்லாம் போட்டு செட்டிங் பண்ணி நம்ம அங்க படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரூம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம். சரி சரி சரி. இது 8 மாதம் இது மாதிரி வாழ்க்கை என்ன எங்க போகுது, எங்க போய் முடிய போகுதுன்னு பதில் தெரியல. ஊழியத்தை பத்தி கத்தர் பேசுறாரு, ஆனா நம்ம வாழ்க்கை பத்தி ஒண்ணும் பேச மாட்டேன். அப்ப நடப்பேன், புலம்பிக்கிட்டு இருப்பேன். எவ்வளவுதான் புலம்பிங்க, புலம்ப கடவுளோட பேச பேச டெய்லி நைட்ல நல்லா வர்ஷிப் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்னை அதிகமா அவர் இடத்துல நெருங்கி ஜீவிக்க வச்சாரு. இங்கதான் ரொம்ப பலன் அடைகிறேன், ரொம்ப நெருக்கமாக. அப்ப என்னுடைய உறவு தேவக்குள்ள பயங்கர பலன் அடையுது. பயங்கர வசனம் படிப்பேன், பைபிள் ரொம்ப படிச்சுட்டு இருப்பேன். ரொம்ப ஆண்டவரே, இது ஒரு காலகட்டம் நினைக்கிறேன், ஆண்டு அவர் எனக்கு கூட்ட நெருக்கமா என்னை ஆக்குறதுக்காக நடத்தின பாரு. அப்ப ஒரு கட்டண ஜபம் பண்றேன், இதான் சாட்சி. இங்க இருந்துதான் பிரைன் பிரதர் தலை தூக்க ஆரம்பிக்குது. எல்லாமே என் குடும்ப வாழ்க்கை, என்னுடைய ஊழியம் எல்லாமே சொல்லலாம். அங்க ஒரு 3 மாசம் ஆயிருக்கும், ஒரு 7ஆம் மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது நான் ஆண்டுகிட்ட ஆசையா கேட்கிறேன், ஆண்டவரே இப்படியே ஓட முடியாது, ஊழியம் பண்றேன். ரெண்டல் வீடுன்னு பார்த்து போனா இன்னொரு வீடு அவன் 2-3 மாசம் கழிச்சு வித்துட்டேன்னு சொல்லி மாத்துவான். திருப்பி ஒன்னும் ஷிஃப்டிங். நான் ஊழியம் பார்ப்பேனா, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேனா. எனக்கு சொந்த வீடு விருப்பம் இல்லாம இருந்துச்சு அந்த டைம்ல. ஆனா ஆண்டு சொன்னேன், எனக்கு ஒரு வீடு கொடுக்க உங்களுக்கு சித்தமா இருந்தா எனக்கு ஒரு வீடு கொடுங்க, அது உங்க சித்தத்தின்படி இருக்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்த நாளே இந்த போன்ல ஆட்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஆட் ஒன்று வருது. வீடு ஒரு ப்ராஜெக்ட் விற்பனைக்கு இருக்குன்னு மனசு சொல்லுது, நீ போ நீ போ நீ போ நீ போ சொல்லி. என்னடா நமக்கு தான் போனா ஃபைனல் அட்வான்ஸ் எல்லாம் வேணும்ல, அது ஃபைனான்ஸ் ரொம்ப பயங்கரமான மோசமா தானே. அப்ப ஆனா போனேன். 500 ringgit நீங்க டெபாசிட் அட்வான்ஸ் அப்படின்றாரு. நம்மகிட்ட அது இல்ல. சரி. அப்புறம் அவனு சொல்ற 200 ringgit போட்டாலும் போதும். 200 ringgit உங்களுக்கு 4000 ரூபாய் வரும். 4200 வரும். அப்ப என்கிட்ட அந்த அமௌண்ட் கரெக்டா இருக்கு. சரி, என்னடா இது. அப்ப எங்க பாஸ்டர் கால் பண்ணி பாஸ்டர் மாதிரி இருக்குன்னு, அப்புறம் சரி ட்ரை பண்ணுப்பா. ஓகே சரி, மனசு ரொம்ப சமாதானமா இருந்தது. போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஊழியம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 1 or 2 months ஆச்சு நினைக்கிறேன். மெசேஜ் வருது, கால் வருது, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் ஹவுசிங் லோன் ஹஸ் பீன் அப்ரூவ்ட். ஓகே. பார்க்கப்போ நமக்கு அப்ரூவ் ஆகக்கூடாது, அந்த நிலைமையில் நம்ம இல்லை. நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் ஆண்டர் லீடிங் கொடுக்குறாருன்னு. சரி. அதுவும் 100% பேலன்ஸ் 300 கட்டினா போதும், வித் கேஷ்பேக்னா அது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம கை கிடைக்கும் அந்த வீடு. அப்ப அந்த மொத்தம் அந்த 500 ringgitல மட்டும் எனக்கு ஒரு புது வீடு, அந்த புது வீடு ரெனோவேட் ஆகுது, அழகா செட் பண்றோம் அந்த வீட்டை. என்னால கேஷ் வந்தது. அந்த வீட்டை நேர்த்தியா நாங்க செஞ்சு முடிக்கிற மாதிரி ஆண்டு எங்களுக்கு சொந்த வீட்டை ஆசிரிச்சு கொடுத்தாரு அந்த வருஷ கடைசியில 11ஆம் மாசத்துல. அந்த 11ஆம் மாசம் நான் வருஷம் ரிவைவல் ஃபியஸ்டா அப்படின்னு ஒரு எழுப்புதல் கூட்டம் வச்சேன். அந்த முதல் வருஷம் வச்சுட்டு
2வது வருஷம் இந்த புதிய கட்டணத்துல புது வீடை செட் பண்ணிட்டு புது வாகனம் வந்துச்சு எனக்கு. அப்படியா? போன வருஷம் 16ஆம் மாசம் ரிவைவல் ஃபியஸ்டா 2.1 தலைப்புல கூட்டத்தில் எனக்குள்ளே பயங்கர எழுப்புதல். புதிய வீடு, புதிய வாகனம், அப்புறம் என்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் மாத்தினேன். இதெல்லாம் மாத்தினேன், அப்டேட் ஆகுறேன். இதே பயங்கர சாட்சி அந்த கூட்டத்துல நான் சொன்னது. இது எங்க விசுவாச மக்களுக்கு பயங்கர ஒரு விசுவாசத்தை எழுப்புச்சு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர், நீங்க ஆக்சுவலி அந்த கடந்து போன நாட்கள், இப்ப நீங்க சிஸ்டர் வீட்டுல அந்த இதெல்லாம் வச்சீங்க, அப்புறம் இங்க இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடியே நம்ம அந்த பெட் போட்டு அங்கேயே படுத்துருந்தோம், அதெல்லாம் உங்க மனதில் எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல? அந்த டைம்ல எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப என்ன அவங்கள ஒரு வழியில நடத்தும் போது என்னையும் ஒரு இதுல நடத்திக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப இந்த சிறுவர் ஊழியத்துல அதிகமா இருக்கிறதுனால ஒவ்வொரு மாசமும் காசு போட்டு என்ன செய்வோம், அந்த ஊழியத்தை செய்வோம். அதுக்கு ஒரு 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 ப்ரோக்ராம் செய்யறதா இருந்தாலே ஒரு 500 to 700 அந்த மாதிரி செலவு பண்ணணும். குறைஞ்சது அந்த செலவு பண்ணணும். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கிஃப்ட் கொடுக்கணும், அதை வச்சு தான் பிள்ளைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி இழுக்கணும் அப்படின்ட்டு. அது எல்லாமே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் கேள்வி கேட்குறேன் ஆண்டரே, இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இவ்வளோ செலவு பண்ணி ஊழியம் செய்கிறோம், என்ன விதைக்கிறேன் நான்? சும்மா செய்யணும்னு செய்கிறேனா இல்லை என்ன இதில் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பழைய சர்ச்சில் கிச்சனில் நின்று நான் ஆண்டர்கிட்ட பேசிக்கிட்டே இதை செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு பையன், அந்த ப்ரோக்ராமுக்கு வர ஒரு பையன் வந்துட்டு அன்னைக்குன்னு வெள்ளனியாக வந்துட்டு, அக்கா அன்னைக்கு நான் வந்தேனே சிறுவர் ஊழியத்துக்கு, அந்த இதுக்கு ப்ரோக்ராமுக்கு, எனக்கு அம்மா அப்பா இல்லைக்கா, ஆனால் நீங்கள் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏசப்பா எல்லாத்துக்கும் அம்மா அப்பாவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் போய் வீட்டில் போய் கூகுள் தட்டி செக் பண்ணேங்க்கா ஏசு யாருன்ட்டுன்னு, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. அந்த பையன் சொன்ன சாட்சி வந்து எனக்கு ரொம்ப, நான் ரொம்ப டவுனாக இருந்த போது, இவ்வளோ இப்படி வந்து வீடு இல்லாமல் கிடக்குறோம், மற்றவங்களுக்காக ஓடுறோம், இதில் என்னத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுன் இதில் இருக்கும் போது அந்த பையன் வந்து சொன்ன சாட்சி வந்து என்னை ரொம்ப தூக்கி நிறுத்திடுச்சு. ஓ, நம்ம எவ்வளோ சிரமம் ஒரு ஆத்துமாக்காக ஆண்டு இப்படி செய்கிறாரு நம்மளை அப்படின்ட்டுன்னு அந்த பையன் சொன்ன சாட்சி என்ன நான் உள்ள என்னுடைய அந்த வீக்காக இருந்த டைமில் வந்து எனக்கு பூஸ்ட் ஆனதுனால எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இதை, அப்போ நம்ம விட்டு கொடுத்து போவோம். எவ்வளையோ ஆண்டவர் நமக்காக செஞ்சிட்டாரு, இது சின்ன விஷயம் தானே, எடுத்த தெய்வத்துக்கு கொடுக்க தெரியுமே அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள. ஆனா இதெல்லாம் அந்த கடந்து போகும்போது 8 மாசம் அப்படியே போகணும் இல்ல, ஆனா உங்களுக்கு இதெல்லாம் மாறும்னு நினைச்சீங்களா இல்ல சடனா மாறும்னு அந்த விசுவாசம் மட்டும், அந்த தெய்வத்தை மட்டும் நான் இந்த சிச்சுவேஷன்ல இல்லாதப்பையும் நான் தான் உன் தெய்வம் உன்னை நடத்துறேன், இருக்கிறப்பையும் நான் தான் உன் தெய்வம். அப்ப என்னுடைய மனநிலையை வந்து அப்படி ஸ்ட்ரெயிட் ஆக்கி விட்டாரு, நியூட்ரலா ஆக்கிட்டு வந்தாலும் அதிகமா சந்தோஷப்படக்கூடாது, இல்லைனாலும் துக்கப்படக்கூடாது. என்ன தெய்வம் எப்படி அந்த கொடுத்தப்பையும் ரொம்ப அப்படியே எனக்கு வந்துருச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியல, இல்லாதப்பையும் எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியல. ஏன்னா இல்லாதவங்களை பார்த்துருக்கேன், வாழ்ந்திருக்காங்களே, அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் நிறைய தேவைகள்லாம் இருந்திருக்கும். இந்த போன வருஷம் 10ஆம் மாதத்து இந்த வருஷம் 10ஆம் மாதம் இந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா செலவு பல மடங்கு கூடி இருக்குது. ஆனா மாதந்தோறும் கர்த்தர் அற்புதமா தேவை சந்திச்சு நடத்திட்டு, இத்தனோடு இருந்ததுல என்ன சமாளிக்க முடியாத என்னைய இவ்வளவு செலவு வச்சு சமாளிக்க வைக்கிறது. ஆனா இப்போ அதேதான், பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, எப்படி வருதுன்னு தெரியாது. இது வரைக்கும் நம்ம நிறைய ஃபினான்சியல் அற்புதங்களை பேசணும். ஆத்மா அதுல என்ன இவ்வளவு ரீச் பண்ணது மக்களை, அதை பத்தி சொல்லுங்க. 2021 சுவிசேஷகனா வந்து போடுற சபைகளுக்கெல்லாம் பிரசங்கம் பண்றேன். அங்க புதிய ஆத்மாக்கள் கொண்டு வருவாங்க, அங்க சுக விடுதலை நடக்கும், அங்க ஜனங்களுக்கு பேசுவேன். ஆன்லைன்ல நம்ம மீடியால இருக்கிறதுனால ஆன்லைன் மினிஸ்ட்ரி ரொம்ப ஆக்டிவ் பிரசன்ஸ், நம்ம ரொம்ப நிறைய செய்திகளை டிக்டாக் இதெல்லாம் நிறைய பண்றோம். புதிய ஆத்மாக்கள் நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். நம்ம மெசேஜை பார்த்து கால்ஸ் வரும், அவங்களுக்கு நம்ம போன்லயே ப்ரேயர் பண்ணி போய் சந்திச்சோ அவங்க அருகில் இருக்கிற சபைகளுக்கு நான் வந்து அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். ஏராளமான வேதங்களை ஃப்ரீயா புதிய ஆத்மாக்கள் கொடுத்துருக்கிறோம். என்கிட்ட கனெக்ட் ஆகிற அத்தனை பேர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை எங்க பைபிள் வாங்கிக்குவாங்க. அப்படியாவது நடந்துடும். தொடர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை நான் கவனம் செலுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை ஊழிய அழைப்பு இருந்தா வெளியே போவேன்.
மாநில ஆத்தும சந்தை ஒரு பஞ்சாப் ஊழியம் எங்களுக்கு துவங்கி இருக்குது. ஓகே. அவங்களோட ஆத்துமாரை மன்ற பணியை கொஞ்சம் கவனம் செலுத்துறோம். சரி. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த புதிய இடத்துக்கு வந்ததுலேருந்து மாதம் கூட்டங்கள் போடுறோம். உங்களுடைய மினிஸ்ட்ரி விஷன் 2 பேர்ட்டையும் கேட்க விரும்புறேன். உங்களுடைய விஷன்னா இன்னும் என்ன பண்ண விரும்புறீங்க? உங்க தரிசனம். ஆமா, இன்னும் நீ இது நான் செய்ய விரும்புறேன் கருத்துல வச்சுக்கிறேன். எந்த விஷயத்த? ஆக்சுவலி இந்த கானான் ஊழியத்துல வந்து எங்க சுவிசேஷ ஊழியத்துல மொத்தம் 7 விதமான ஊழியங்கள் இருக்கு. ஆனா இந்த 7 ஊழியத்துல ஒரே நோக்கத்தான் எப்பவுமே நான் சொல்றது. என்ன 7 என்ன ஊழியங்கள்? 7 விதமான ஜப ஊழியம் இருக்கு. சரி. தொடர்ந்து 24 hours பிரேயர் மாதிரி ஜப ஊழியம் ஓடிட்டு இருக்கு. சுவிசேஷ ஊழியம், சுவிசேஷ கூட்டங்கள் அங்க போடுறோம். சரி. சிறுவர் ஊழியம் மனைவி செய்வாங்க. அது மூலியமா நிறைய புதாத்மலரும் பிள்ளைங்களும் கலந்து அகாடமி வச்சிருக்கிறோம். அகாடமிங்கிறது என்னன்னா, நான் மீடியால இருந்தல, மற்றவங்க மீடியாவை ட்ரெயின் பண்றோம். ட்ரெயின் பண்ணி அவங்க அனுப்பி விடுறோம். அது ஒரு ஓடிட்டு இருக்குது. என்ஜிஓ வந்துட்டு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், சமூக சேவை ஊழியங்கள், சமையல் சாப்பாடு கொடுக்கறது, சில இந்த மாதிரி சமூக சேவை ஊழியங்கள் ஓடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கைனன் டிவி நெட்வொர்க் ஆன்லைன் மினிஸ்ட்ரி. எங்க டீம் மூலியமா நாங்க செய்திகளை பண்றோம், ஆன்லைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா சோசியல் மீடியாலையும் ரீச் அவுட் பண்றோம். இது வாலிபர் எழுப்புதல். வாலிபர்கள் மத்தியில சில ஊழியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் அதிகமா வாலிபர் மத்தியில எழுப்புதல் கூட்டங்கள் போடுறேன். ஃபியூச்சர்ல என்ன பண்ண நினைக்கிறீங்க? எழுப்புதலும் சுவிசேஷம், ரிவைவல் அண்ட் இவாஞ்சலிசம் அப்படின்னு ஆண்டு வைத்த பாரம். அதாவது ரட்சிக்கப்பட்ட மத்தியில எழுப்புதல் உண்டாகணும், ரட்சிக்கப்படாத மத்தியில சுவிசேஷம் போய் சேரணும். இது 2 தான் ஆண்டு எனக்கு வைத்த நோக்கம். அடுத்த வருஷம் இந்த தேசம் எங்குமோ நாங்கள் பிரயாணப்பட்டு இந்த கூட்டங்களை போடுறதுக்கு ஆண்டு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஓகே, சூப்பர். நீங்க உங்களுடைய இதை சொல்லுங்க மினிஸ்ட்ரியில, உங்களுடைய விஷன். என்னுடைய விஷன் என்னன்னா, ஆண்டு என்ன நடத்துறது அப்படின்னா, பெண்கள் மத்தியிலயும் சிறு பிள்ளைகள் மத்தியிலயும். இந்த நாட்கள்ல பார்த்தாக்கா பெண்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் அதிக ஒரு தொடர்பு இருக்கு. அந்த பகுதியில எழுப்புதலோ இல்ல அவங்க ரொம்ப கீழே தான் போயிட்டு இருக்காங்களே தவிர பிள்ளைங்களை எழுப்பி விடவோ இல்ல வீட்டுல இருக்கிற பெண்களை எழுப்பி விடவோ ஆட்கள் இல்ல. இவங்க அந்த ஒரு 4 சர்க்கிள்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்கள கர்த்தர் எதுக்கு அழைச்சாருன்னு அவங்களுக்கு தெரியல. சிறு பிள்ளைகள் என்னன்னா, சின்ன வயசுலயே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி ஆகுதுன்னா, ஒரு அந்த போன்லயே அடங்கி போகுது. இது இப்ப இந்த சூழ்நிலை இருக்கு. ஆனா முன்னையிலேருந்தே எனக்கு சிறு பிள்ளைகள் மத்தியில வந்து ஒரு சின்ன கடைசி காலத்துல சிறு பிள்ளைகளை கர்த்தர் தொடுவேன்னு சொல்லிக்கிறாருல்ல, அந்த மாதிரி சிறுவர் மத்தியில அதிகமா ஒரு எழுப்புதல் இருக்கணும். பெண்கள் நல்லா வந்தாலே ஒரு குடும்பம் நல்லாயிரும். அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற ஆண்கள் ஊழியத்தை கரெக்டா செய்ய முடியும். இப்படி பெண்கள் அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க, அவங்களுடைய என்ன எப்படி இருந்தா ஒரு எழுப்புதல் வரும்ன்றத சொல்லணும். அதுதான் என்னுடைய பெரிய விஷன். ஓகே, சூப்பர். சோ அந்த ஃபன் क्वेश्चन நம்ம போலாம் கொஞ்சம் கூலா. அப்படியே சொல்லுங்க. இத்தனை வருஷம் இல்ல, 2018ல திருமணமாயி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம். உங்களுக்குள்ள ஒரு புரிதல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு சின்னதா. ஓகே, சூப்பர். சோ நான் ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு பிடிச்சது என்னது, பிடிக்காது என்னது? இப்போ சிஸ்டர்ட்ட இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். நீங்க உங்க கணவரிடம் பிடிச்ச விஷயம் என்னது? இந்த ஒரு விஷயம் மாத்திக்கலாம் இத்தனை வருஷத்துல அப்படி நீங்க பிடிச்சதுன்னா என்ன பேச சொல்லுங்க. அப்படி நம்ம பிடிச்சதுன்னா ரொம்ப ஜென்டலா இருந்துக்குவாங்க. ரொம்ப இப்ப என்னுடைய பெண்களுக்கு என்னன்னாக்கா, நம்மள ஹேண்டில் பண்ற விதத்துலதான் நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும்னு தோணும். நல்லா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இப்ப எனக்கு பிடிக்கலன்னா கூட அதை சொல்லும் போது அதை நெக்ஸ்ட் டைம் செய்யவே மாட்டாங்க. இது எனக்கு பிடிக்கல இந்த விஷயம் அப்படின்னும் போது அதை செய்ய மாட்டாங்க. பிகினிங்ல நானே சொல்ல மாட்டேன், ஒரு விஷயம் எனக்குள்ள இருந்தா சொல்ல மாட்டேன். ஆனா அது மறுபடியும் செய்வாங்க. அது அவங்கள்ட்ட உள்ள தவறு இல்லை, என்கிட்ட உள்ள தவறு. அத அவங்க எப்படின்னா சொன்னா நான் மாத்திக்குவேன். ரொம்ப சிம்பிளா ஈஸியா அவங்க ஹேண்டில் பண்ணலாம். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது பிடிக்காத விஷயம் இல்ல மாத்திக்கலாம் அப்படின்னா இப்ப வரைக்கும் பிடிக்காத விஷயம் மாத்திக்கலாம். அந்த போன் ரொம்ப பாக்குறாங்க. மீடியா ஒண்ணு எல்லாமே இந்த போன் மட்டும்தான். அது வேலைனால அதையும் ஒரு கட்டம் என்ன செஞ்சுன்னா, அந்த போனை பார்த்தாதான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும். இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அந்த ஒரு இது. நீங்க சொல்லுங்க.
பிடிச்சது பிடிக்காது. மனைவியிடம் பிடிக்காதுன்னா நீங்க ஏதோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லுங்க. பிடிச்சதுன்னா அவங்க கேரிங், ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க, ரொம்ப கவனமா நம்மள கவனிச்சு பாத்துக்குவாங்க. சரி சரி. கேர் பிடிக்கும். சரி. பிடிக்காதான் அது தெரிஞ்சதா, சைலண்ட் கில்லிங், மௌனமாய் கொள்வது. அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஏதாவது கோவம் வந்துச்சு, பிடிக்காம போச்சுன்னா அவங்க நம்மகிட்ட பதிலுக்கு பேச அமைதியாயிருவாங்க பாருங்க. நம்மளுக்கு பிரஷர் ஏத்திடும், நம்மளுக்கு தாங்க முடியாது, பதில் கிடைக்காது, பேசிட்டாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் பிடிக்காத விஷயம். சூப்பர். அடுத்ததுக்கு போலாம். சோ உங்களுக்குள்ள யாரு அப்படிங்கறது பாக்கலாம். உங்களுக்குள்ள யாரு ரொம்ப ரொமான்டிக் அப்படி இல்ல? ரொமான்டிக்னா இவங்கதான். ரொமான்டிக். ஆமா, இவங்கதான். ஓகே ஓகே. இப்போ இந்த சொல்லுவாங்க ஐ லவ் யூ அப்படிங்கறதுலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய சொல்லிருப்பாங்க, சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் அதிகமா சொல்றது, பயன்படுத்துற வேர்டு தான் யாரு உங்களுக்குள்ள அதிகமா? இவங்கதான். அப்படியா? ஓகே ஓகே. சூப்பர். அது மாதிரி வந்து மன்னிப்பு கேட்கறது, உங்களுக்குள்ள அதிகமா மன்னிப்பு கேட்கறது, சாரி கேட்கறது, பெருமையா சொல்லிக்கிறேன். இது யூனிவர்சல் ஆன்சர், உலகத்துக்கே தெரியும். மன்னிப்பு யாரு கேட்பாங்க? ஓகே ஓகே ஓகே. உங்களுக்குள்ள சாரி கேட்க நீங்க தான் அதிகமா கேட்பேன். ஓகே சூப்பர். இன்னொரு காமன் இது, இந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணா ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா பண்ணுவாங்க நீங்க பார்த்த வரைக்கும். பர்சனலா எதுனாலும் சொல்லலாம். என்ன ஆத்துமாதாயம் சேர்றதுதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன கேட்டா ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த ஆண்டோட காரியம், ஊழியம் அதெல்லாம் செஞ்சுட்டாக்கா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அது அந்த மைண்ட்ல தான் இருக்கிறாங்க அவங்க 24/7. அதுதான், அத பத்தி தான் நிறைய திங்க் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல, ஆனா அத பத்தி தான் அதிகமா. அதான் அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். அதுதான், அதுலதான் என்ஜாய் பண்றாங்க. இப்ப நீங்க நிறைய விதவிதமான சாப்பாடு நீங்க வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க. அதுல என்ஜாய் பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது. அந்த வெளி எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயமே ஆண்டோட காரியத்துலதான் அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் அவங்க என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, பண்றதுக்கே ரொம்ப இது பண்ணுவாங்க. கூட்டமா அதிகமா பேசிக்கிட்டே இருந்தா அதுல என்ஜாய் பண்ணுவேன். அப்படியா? நிறைய கேதரிங் பண்ணி பேசிட்டே இருக்கிறது எப்பயாச்சும் இருக்கு. ஓகே, அதே அது பழக்கமா வச்சுக்க மாட்டாங்க. கூட்டம் நடத்த பிடிக்கும், ஆனா கூட்டமா அது அவங்களுக்கு பிடிக்கிறது. நீங்க சொல்லுங்க, அவங்க இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த விஷயம் மாட்ட போறாங்க? என்ஜாய் பண்றது, என்ஜாய் பண்ணா. ஆமா ஆமா ஆமா, அப்படி சொல்லுங்க. அவங்க என்ன என்ஜாய் பண்ணுவாங்க? ரொம்ப ரெண்டு விஷயம் அங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சரி. ஒன்னு வந்து சிறு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட காரியம் ஏதாவது செஞ்சாங்க ரொம்ப சந்தோஷமா ஜாலியா செய்வாங்க அந்த ஊழியத்துல. ஊழியமா சொல்லலாம், அது சிறு பிள்ளைக்கு ஊழியம், சின்ன பிள்ளைங்க விஷயத்துல. ரெண்டாவது நாங்க ரொம்ப என்ஜாய் பண்றது சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ரொம்ப ஜாலியா சமையல் பண்றதுல ரொம்ப விரும்பி சமைப்பாங்க, விதவிதமா சமைப்பாங்க அவங்க. அந்த மாதிரி நல்ல தாளந்து உள்ளவங்க, விரும்பி சமைப்பாங்க. பிடிக்காதது அவங்களுக்கே பிடிக்காது. நான் ஸ்டாப்பா ஒரு விஷயம் ஓடக்கூடாது அவங்களுக்கு. ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு. ஓடிக்கிட்டே இருக்குன்னா அது புரியல, பிஸியா சொல்றீங்களா? அதாவது நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் டைப் அவங்க, நல்ல கடினமா சமையலா இருந்தாலும் சரி, வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, ஊழியம் சரி, கடினமா வேலை செய்யறாளே. ஆனா ஒரு குறிப்பிட்ட வேலை வந்து தொடர்ந்து அது அப்படியே ஒரு கேப்பே எல்லாம் போடக்கூடாது அவங்களுக்கு. அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். அது ஒண்ணு. சூப்பர் சூப்பர். அழகான உங்களுடைய இன்டர்வியூ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிரதர்ல இருந்து ஆரம்பிச்சு கப்புள்ஸா பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஸோ பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஃபைனலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இண்டிவிஜுவலா நீங்க சொல்லுங்க. இண்டிவிஜுவல். ஆமா, உங்களுடைய இதை சொல்லுங்க. சிஸ்டர் தான் எடுப்போம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாக்குற நிறைய ஊழியர்கள் வெளிவரெல்லாம் பார்ப்பாங்க, நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பாக்குற உங்களுக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, என்னோட வாழ்க்கை அனுபவத்தை சொன்னேன். அதுல நிறைய விஷயம் உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கலாம். மேபி என்ன மாதிரி கஷ்ட பாதையில கடந்து போயிருக்கலாம், பொருளாதார நெருக்கடியில கடந்து போயிருக்கலாம், இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டத்தை காண்பித்திருக்கலாம், அதை நீங்க தாமதித்து கொண்டிருக்கலாம். ஆனா நாங்க சொன்ன இந்த சாட்சியில ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். நான் எப்பவுமே பயன்படுத்துற ஒரு வார்த்தை, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்பப்ப சொல்லிட்டே இருப்பேன் அதை நானு. உங்களை அழைத்தவர், உங்களை ரட்சித்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். உங்க வாழ்க்கையில மட்டும் ஒரு நிறைவான ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, எதுக்காக உங்களை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவ நோக்கம் என்ன, தரிசனம் என்னன்றத தேடனா மாறுங்க. உங்களுக்கும் ஒன்று வச்சிருக்கிறாரு. அதுல நீங்க எப்போ காலெடுத்து வைக்கிறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கை நிறைவா இருக்கும்,
மகிழ்ச்சியா இருக்கும். உயர்வுகள், மேன்மைகள், நன்மைகள் எல்லாமே உங்களை பின்தொடரும். ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இதுதான் வருது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே சிஸ்டர், நீங்க உங்களுடைய இதை சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும், விசேஷமா நான் பெண்ணா இருக்கிறதுனால அநேக பெண்கள் பார்ப்பீங்க. இப்போ நானே இன்னொரு பெண்ணை பார்த்து அட்மயர் ஆகி நம்ம இப்படி இருக்கணும்னு யோசிச்சிருக்கிறோம். இங்க இருக்கிறதுனால இவங்க நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு யோசிக்காம, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அநேக ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அநேக நம்ம கடந்து வர்றது அதிகமா இருக்கும். அதை கடந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்தி நிறுத்திடுவாரு. அதை கடக்கிறதுக்கு கொஞ்சம் தான் கஷ்டப்படணும். ஏன்னா கடந்ததுனால நான் சொல்றேன், ரொம்ப ரிலாக்ஸா வந்து இங்க உட்காரல, பிரதர் பிரகாஷ் ஒய்ஃபுனால இங்க வந்து உட்காரல. ஆண்டவர் ஒருத்தரை உயர்த்தணும்னா தனித்தனியா உருவாக்கி உயர்த்துவார். அந்த மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கையும். நீங்க பார்த்திருக்கிற ஒவ்வொருத்தரும், பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, கர்த்தர் நடத்துற அந்த பாதையில அது கொஞ்சம் லேசான நுகம் தான், அது லைட்டான நுகம். அது வந்து ஆசையா நீங்க அதை பரவாயில்ல கடந்துடலான்னு கடந்துட்டீங்கன்னா, ஆண்டு வருகிற அந்த நடந்து போற பாதையெல்லாம் நம்மளை சுகமா நடத்துவார். இதுதான் எனக்கு தோணுச்சு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி பிரதர், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி 2 பேரும் வந்து எங்களுக்கு இன்டர்வியூ. எங்களையும் நீங்க இன்டர்வியூ பண்றதுக்கு, எங்கள் முன் வந்ததற்காக, எங்க மலேசியா தேசத்துக்கு நீங்க கடந்து வந்ததற்காக உங்களை நாங்க நன்றி செலுத்துறோம். மேலே மேல ஆண்டவர் ஊழியத்தை மகிமையா ஆசீர்வதிக்கிறோம். ஆமென் ஆமென். தேங்க்யூ.